ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போலாம் தமிழில் வந்து டிஎன்பிஎஸ்சி சப்ஜெக்ட் ரிலேட்டடாக பார்க்க போகிறோம். கலை சொற்கள் கலை சொற்கள் இப்போலாம் எங்கெங்கெல்லாமோ இருந்தோ கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நம்ம எங்கேருந்து எடுத்திருக்கோம் அப்படின்னா, 6th ஃபஸ்ட் டேர்மில் இருக்க சோசியல் சயின்ஸில் இருக்கிறது. ஹிஸ்ட்ரியில் ஒரு 4 சப்ஜெக்ட் இருக்குது. இதில் இந்த 4 சப்ஜெக்ட்லேயுமே புக் பேக்கில் இருக்குது. ஓகேவா? அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டில் பார்ப்போம். விசிபிளாக இருக்கா? கலை சொற்கள்னே கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம தான் இவ்வளோ நாள் பார்க்காம இருந்திருக்கோம். 6th சோசியல் சயின்ஸில் இருக்குது. ஃபஸ்ட்டு டேர்மில் கலை சொற்கள். சோர்சஸ் ஆதாரங்கள். ஆன்செஸ்டர் அப்படின்னா முன்னோர்கள். தர்மா அப்படின்னா தர்மம் அவங்க தம்மான்னு கொடுத்துருக்காங்க. தர்மம். மான்யூமெண்ட் அப்படின்னா நினைவு சின்னம். இன்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னா கல்வெட்டு. ஹிஸ்டோரியன் அப்படின்னா வரலாற்றாசிரியர். ஃபஸ்ட்டு லெசனில் இருக்கிறது இவ்வளோ தான். இது முடிஞ்சுது. அப்புறம் செகண்ட் லெசனுக்கு வாங்க. செகண்ட் லெசன் வந்து மனிதர்களின் பரிணாம வளர்ச்சி. அதில் புக் பேக்கில் இருக்குது. பேக் சைடில் விசிபிளாக இருக்கா? டைம் மிஷின் அப்படின்னா கால இயந்திரம். எவல்யூஷன் பரிணாம வளர்ச்சி. ப்ரிடிடேட்டர் அப்படின்னா இறை பிடித்துண்ணி. ஃபுட் பிரிண்ட்ஸ் காலடி சுவடு. அப்புறம் இங்கே இருக்குது பாருங்கள். ஹைட்ஸ் அப்படின்னா பதப்படுத்தப்பட்ட விலங்கின் தோல். மில்லியன் 1 மில்லியன் 10 லட்சம் 1 மில்லியன்னா. நோமேட்னா நாடோடி. பார்டர் அப்படின்னா பண்டமாற்று முறை. ப்ரே அப்படின்னா இறை. ஓகேவா? இது வந்து செகண்ட் லெசனில் இருக்கிறது முடிஞ்சுது. இப்போ நம்ம பார்க்குறது தேர்ட் லெசன் பார்ப்போம். சிந்துவெளி நாகரிகம். சிந்துவெளி நாகரிகத்தில் பார்ப்போம். இங்கே இருக்குது பாருங்கள். கலை சொற்கள். ஆர்கியாலஜிஸ்ட் அப்படின்னா தொல்பொருள் ஆய்வாளர். எக்ஸ்கவேஷன் அகழ்வாராய்ச்சி. அர்பனைசேஷன் அப்படின்னா நகரமயமாக்கல். பிக்டோகிராஃப் அப்படின்னா சித்திரை எழுத்து. ஸ்டியடைட் அப்படின்னா மாவுக்கல். அது ஒரு வகையான கல்வகை. அதை தான் சொல்லியிருக்காங்க. ஸ்பின்லெஸ் அப்படின்னா நூலை சுற்றி வைப்பதற்கான சுழல் அச்சுக்கள். பிட்டுமன் அப்படின்னா இயற்கை தார்னு அதை சொல்லுவாங்க. பிட்டுமன் நிலக்கல். ஆர்டிஃபேக்ட் அப்படின்னா கைத்திறன். டாக் யார்டு அப்படின்னா கப்பல் கட்டும் மற்றும் செப்பனிடும் இடம். சீல்னா முத்திரை. ஓகேவா? இது தேர்டு லெசனில் முடிஞ்சுது. இப்போ ஃபோர்த் லெசனுக்கு வாங்க. ஃபோர்த் லெசன் வந்து தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள். அதில் இருக்க கலை சொற்கள் பார்ப்போம். இங்கே இருக்குதா? மரைடைம் ட்ரேட் அப்படின்னா கடல் வர்த்தகம். ஃபாரினர் அப்படின்னா வெளிநாட்டவர். பிளெண்டிங் கலத்தல். இன்டெகிரிட்டி நேர்மை. லெஜிட்டிமேட் ப்ரைஸ் அப்படின்னா நியாயமான விலை. ஆன்டிக்யூட்டி பழமைத்தன்மை. சோப்ரிக்யூட்னா புனைப்பெயர். மின்ட் அப்படின்னா நாணயச்சாலை. மோட் அப்படின்னா அகழி. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த வீடியோவில் வந்து கலை சொற்கள் நம்ம பார்த்துட்டோம். இப்போ வந்து ஜாகிரஃபி ஆரம்பிச்சிட்டு. ஜாகிரஃபிலலாம் கலை சொற்கள் இல்லை, தமிழில் தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து இது தான் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இதில் பார்த்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை மாதிரி 6th செகண்ட் டேர்மில் இருக்கிறது நம்ம ஒரு வீடியோவாக எடுத்து போடுதோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.